குட் மார்னிங். கேரளாவில் இது அடுத்த நாள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இதுதான் காட்டுக்கோழி. நாட்டுக்கோழி கிடையாது, காட்டுக்கோழி. எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. நான் அன்றைக்கி நாட்டுக்கோழி சொன்னேன்னா, நாட்டுக்கோழி இல்லைம்மா இது காட்டுக்கோழி அப்படி சொன்னாங்க. பார்த்துக்கோங்க காட்டுக்கோழி எப்படி இருக்குது சொல்லிட்டு. இங்கே பக்கத்தில் தானே காடு இருக்குது, மலைக்கு அடிவாரத்தில் தானே நம்ம வீடெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நேற்று யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. இனிமேல் தான் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் ஆகும். நேற்று பாப்பாவோட பிறந்தநாள் முடிஞ்சிருச்சுங்களா, இன்னும் பாத்திரம் எடுக்க வரலை. பாருங்கள், இன்னும் அந்த ஸ்டேஜ் அப்படி தான் இருக்குது, டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். விசேஷ வீடு. நிறைய கேக் கட் பண்ண ரெடி பண்ண ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஸ்பூனெல்லாம் மீந்துருச்சு, கேக் கூட மீந்திருக்கு. பாருங்க, அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணிட்டார் என் பின்னாடியே நடக்கிறதுக்கு. நாள் முழுக்க என் பின்னாடியே நடப்பார் அவர். வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் எங்கே போயிருக்காங்கன்னா அம்மாவுடைய நினைவு நாள், அதனால் குளத்துக்கு போயிருக்காங்க. அதான் யாருமே இல்லை, எங்கள் மாமியார் மட்டும் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. இதெல்லாம் அப்பா 2-3 நாளைக்கு சவுண்டு ஹெவியாகவே இருந்துச்சு. நான் நாங்கள் தான் யூஸ் பண்ணலை. தரேன் ஓடு சுட் அப்பா அடியோ. எந்தெந்த வீட்டுக்கு என்னென்ன பார்சல்னு வர தெரியல, எல்லாம் ஒரே கவராக இருக்கா, அதனால ஒரு கன்ஃபியூஷன். சிரிக்கிறா, ஒன்றும் ஆகலை. டீ எடுத்துட்டு வரட்டுங்களா? சுதிவா சாப்பிடுவ? தட்டு வேணுங்களா? அதில் என்ன வடையா? பாத்திரத்தை எடுக்க ஆள் வந்திருக்காங்க. கழுகி வச்சிருந்த பாத்திரம்லாம் இப்போ போகுது. கேட்ரிங். எவ்வளோ காய்? எவ்வளோ காய்? கிலோ. எத்தனை கிலோ? இது 15 கிலோ. 15 கிலோ. கொண்டு போய் அச்சம்மா கிட்ட கொடுமா. ஜீப் இருக்குங்களா? ഓക്കെ. இப்போ കഴിച്ചിട്ടാണല്ലോ പിന്നെ എന്താ മന്തി. இவரு அப்படிதான், எது கொடுத்தாலும் மதி மதின்னுடுவாரு. மேமே எடுத்து കഴിക്കേ. பெருசா நிக்கலையா? எங்க சுதி காணோம்? மேமே കഴിക്കേ. ഇനി പങ്ക് പോടുங்க 5 വീட்டுக்கு. അത് കട്ട് ചെയ്തോപ്പാ, വലിയ ചോപ്പൊന്നുമില്ല. പിന്നെ കട്ട് ചെയ്ത് വെച്ചാൽ அவ்வளோதான், சேர்த்தி பங்கு போட்டுட்டாங்க 5 வீட்டுக்கு மொத்தம். இங்கே நாங்கள் 5 வீடு இல்லையா, அதான் 2 சித்தி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதாவது எங்கள் 2 மாமியார் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா கொண்டு போகிறா, அவங்க ஃப்ரண்ட்டில் போகிறா.
பாருங்க இதுதான் எங்கள் சித்தியோட பையனோட பொண்ணு. சித்தியோட பேத்தி, ஒரிஜினல் பேத்தி இவங்க தான். வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவங்க வீட்டுக்கு பாப்பா தூக்கிட்டு போகிறாங்க. இது இது இங்கே 2 மாமியார் வீட்டுக்கும் கொண்டு போகிறாங்க சித்தி. இங்கே அந்த பந்தல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் வீடியோ அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ அதனால தான் அவ்வளோவா எடுக்கல நான்.